வணக்கம். இது பீப்பிள் ஃபோனிக் சீரீஸ். இந்த சீரீஸ்ல தமிழ் மாதிரியே இங்கிலீஷை ஈஸியா எழுத்துக்கூட்டி படிக்கிறதுக்கு, ஸ்பெல்லிங் எழுதுறதுக்கு நாம கத்துக்கிட்டு இருக்கோம். இந்த சீரீஸ்ல இந்த வீடியோல நாம இங்கிலீஷ்ல சைலண்ட் லெட்டர்ஸ் இருக்கு. நம்ம ஏற்கனவே ஜி எப்பலாம் சைலண்டா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு பி அண்ட் பி ஒரு வார்த்தையில எப்பலாம் சைலண்ட் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ சைலண்ட் அப்படிங்கிறப்போ வார்த்தையில அந்த எழுத்து இருக்கும். ஆனா நம்ம அதை படிக்கிறப்போ அதோடைய சவுண்டை சேர்த்து படிக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி எப்பெல்லாம் பி அண்ட் பியை நம்ம படிக்கக்கூடாது, எப்பெல்லாம் அது சைலண்ட்டாக இருக்கும், அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ பி அண்ட் பி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக் சவுண்ட்ஸ் ஒருத்தர் அப்படி கடக்கடன்னு பார்த்துடலாம். ஸோ இங்கிலீஷில் 26 லெட்டர்ஸ் இருக்குது, ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் இந்த AEIOU இந்த 5 லெட்டர்ஸ் மட்டும் வவல்ஸ். தமிழில் இருக்கிற உயிரெழுத்துக்கள் ஆனா மாதிரி. இது தவிர மற்ற எழுத்துக்கள் எல்லாம் நாம கான்சனன்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்படி தமிழில் வந்து மெய் எழுத்துக்கள்னு இருக்கு இல்லையா, இக்கு இங்கிச்சு அந்த மாதிரி. இந்த இக்கு பிளஸ் அ க, இங்கு பிளஸ் அ ஞ அப்படிலாம் நம்ம சேர்த்து சேர்த்து படிப்போம் இல்லையா, உயிர்மெய் எழுத்துக்கள். இந்த கக்கா கிக்கி குக்கு கேக்கே எல்லாம் உயிர்மெய் எழுத்துக்கள்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லையும் இந்த கான்சனன்ட்ஸையும் இந்த வவல்ஸையும் சேர்க்குறப்ப நிறைய டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மீதி இருக்கிற எழுத்துக்கள் கான்சனன்ட்ஸ், இதோடைய சவுண்டு பார்த்தீங்களான்னா அப்படியே இந்த இக்கு இங்கிச்சு மாதிரியே தான் இதோடைய சவுண்ட்ஸ். இதில் பியோடைய சவுண்டு பு, சியோடைய சவுண்டு கு, டியோடைய சவுண்டு டு, எஃப் ஃபு, ஜியோடைய சவுண்டு இக்கு, ஹெச்சோடைய சவுண்டு இஹ், ஜேயோடைய சவுண்டு ஜ், கேயோடைய சவுண்டு க், எல்லோடைய சவுண்டு ல், எம்மோடைய சவுண்டு ம், என்னோடைய சவுண்டு ன், பியோடைய சவுண்டு பு. இதில் இந்த சியையும் ஜியையும் பார்த்துக்கோங்க. ஜென்ரலாக இதோடைய சவுண்டு சீனா இக்கு, ஜீனா இக்கு தான். ஆனால் இந்த சி பக்கத்துலேயோ இல்லை ஜி பக்கத்துலேயோ ஈயோ இல்லைனா ஐ இல்லைனா ஒய் இதில் ஏதாவது ஒன்று வர்றப்போ இந்த எழுத்துக்கள் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். அப்போ சியோடைய சவுண்டை இஸ்ஸுன்னும் ஜியோடைய சவுண்டை இஜ்ஜுன்னும் சொல்லுவோம். இந்த Q அண்ட் யூ இது ரெண்டும் சேர்ந்தே தான் வரும். இதோடைய சவுண்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க அதை பாருங்கள். இந்த ஆருடைய சவுண்டு இர், எஸ்ஸோடைய சவுண்டு இஸ், டியோடைய சவுண்டு இட், வி அண்ட் டபிள்யூ ரெண்டுக்குமே இவ்வு தான் சவுண்டு. எக்ஸோடைய சவுண்டு இக்ஸ், ஒய்யோடைய சவுண்டு இ, அண்ட் இசட்டோடைய சவுண்டு இஸ். அதை தமிழில் எழுத முடியாதுன்றதுனால இந்த இடத்துல போடலை. ஸோ இந்த வவல்ஸ் இதுக்கு 2 sets ஆஃப் சவுண்ட்ஸ் இருக்கு. ஒன்று ஷார்ட் வவல் சவுண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஏயோடைய சவுண்டு ஏ, ஆப்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈயோடைய சவுண்டு ஏ, எக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயோடைய சவுண்டு இ, இந்தியா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லெட்டர் ஓவுடைய சவுண்டு ஆ, ஆனியன், ஆஸ்ட்ரிச், ஆரஞ்ச் அந்த மாதிரி. லெட்டர் யூவோடைய சவுண்டு அ, அப் அந்த மாதிரி. லெட்டர் ஒய் வந்து ஒரு ப்ராப்பர் வவல் இல்லை, அதை நாம செமி வவல் அப்படின்னு சொல்லுவோம். சில இடங்கள்ல எழுத்து ஐக்கு பதில் அந்த ஒய்யை யூஸ் பண்ணுவோம். அதனால தான் இந்த லிஸ்ட்ல அதையும் போட்டிருக்கோம். அதோடைய சவுண்டும் இ தான். இது ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் சவுண்ட்ஸ். செகண்ட் செட் ஆஃப் சவுண்ட்ஸ்ன்றது லாங் வவல் சவுண்ட்ஸ். இப்போ எழுத்து ஏ இருக்கு இல்லையா, அதோடைய சவுண்ட் வந்து சில இடங்கள்ல ஏனே வரும். எப்போ இந்த லெட்டர் ஏ ஒரு கான்சனன்ட், அதுக்கப்புறம் லெட்டர் ஈயோ இல்லை வேற ஏதாவது ஒரு வவலோ வந்துச்சுன்னா அப்போ இதோடைய சவுண்டு ஏனே இருக்கும். அதாவது இதோடைய பேரை சொல்லணும். லெட்டர் இ ஒரு கான்சனன்ட், அதுக்கப்புறம் ஈயோ இல்லை வேற ஏதாவது ஒரு வவலோ வந்ததானா இதை நம்ம ஈ அப்படின்னே ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். இப்போ அதே மாதிரி தான் இந்த மற்ற காம்பினேஷன்ஸும். ஒரு வவ்வல் ஒரு கான்சனன்ட்டுக்கு அப்புறம் திரும்ப ஒரு வவலோ ஈயோ வந்துச்சுன்னா இந்த வவலோடைய பேரை சொல்லணும். ஸோ அப்போ இது ஐனும் இது ஓன்னும் இது யூன்னும் இருக்கும். இதுதான் நம்ம லாங் வவல் சவுண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாதான் நம்மளால் வார்த்தைகளை படிக்க முடியும். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் இந்த சீரீஸில் இந்த வீடியோவை ரேண்டமாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டராக வந்தீங்களான்னா உங்களுக்கு நல்லா புரியும், ஈஸியாக இருக்கும். சரி, இன்னைக்கு நாம் இந்த சைலண்ட் பி அண்ட் சைலண்ட் பி பார்க்க போகிறோம்.
ஃபஸ்ட்டு இந்த சைலண்ட் பி எடுத்துக்கலாம். எப்போல்லாம் இந்த பி வந்து சைலண்ட்டாக இருக்கும்? இந்த பி வந்து எம் பக்கத்தில் இந்த மாதிரி வர்றப்போ, எம்முக்கு அப்புறம் வர்றப்போ, அதே மாதிரி இந்த டீக்கு முன்னாடி வர்றப்போ, இந்த பியோடைய சவுண்ட் வந்து இல்லை. அதுக்கு சவுண்டு கிடையாது. அது சைலண்ட். வார்த்தைகள் படிக்கலாமா? அதுலேயும் குறிப்பாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த எம்பி அப்படி காம்பினேஷன் எல்லா இடத்துலையும் இல்லை. அட் த எண்ட் ஆஃப் த வேர்டு, ஒரு வார்த்தையுடைய கடைசியில் வர்றப்போ மட்டும்தான். இப்போ இது எப்படி படிக்கலாம் பாருங்க. இப் ஆ பா இம் பாம், அவ்வளோதான். ஸோ எம்பி ஒரு வார்த்தையுடைய கடைசியில் வருது. எம்மும் பியும் இந்த மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறப்போ இந்த பி சைலண்ட், இதை நம்ம சொல்ல வேண்டாம். அப்போ பாம், அவ்வளோதான். டிஹெச்னா என்னது? இத்து. இத்து அ த த இம் தம், அவ்வளோதான். பிஏ சொல்லாதீங்க. இன்னு அ ந ந இம் நம், அவ்வளோதான். பி சொல்லக்கூடாது. அப்போ நம். இதுவே இதுக்கப்புறம் சில இடங்களில் நமக்கு வந்து எழுத்துக்கள் வர்றப்போ இந்த சவுண்டு மாறும். அப்போ நம்ம பிஏ சொல்லுவோம். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் அடுத்தடுத்து. இப்போ இதை எப்படி சொல்லலாம் பாருங்க. இல்லு இ லி லி இம் லிம், அவ்வளோதான். இக்கு இர் கிர் கிர் அ க்ர க்ர இம் க்ரம். இப்போ இந்த வார்த்தைகளை நம்ம படிக்கலாம். யூஸ்வலாக நம்ம என்ன சொல்லுவோம்? ஐக்கு அப்புறம் ஏதாவது ஒரு கான்சனண்ட்டுக்கு அப்புறம் திரும்ப ஒரு வவல் வந்தால் தான் இதை நம்ம ஐன்னு சொல்லுவோம். பட் இந்த வார்த்தையை பாருங்கள். இந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வார்த்தைகள். அதனால தான் தனி லிஸ்ட்டாக நம்ம கொடுத்துருக்கோம். இந்த இடத்த எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இந்த வார்த்தையை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இக்கு இல் கில் ஐ, இது கிளை இம் கிளைன். அதே மாதிரி இந்த வார்த்தையில் இதை நம்ம வந்து ஓனே தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், ஆன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதில்ல. அப்போ இக்கு ஓ கோ இம் கோம். இந்த வார்த்தை பாருங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட். இதை நம்ம ஆணும் சொல்றது இல்லை, ஓன்னு சொல்றது இல்லை. இதை நம்ம ஊனே சொல்லுவோம். WO. இதை நம்ம சேர்த்து இவ் ஊ ஊ அப்படி சொல்லுவோம். ஊ இம் ஊம். இந்த வார்த்தை ஊம். அதே மாதிரி தான் இதுவும். TOனா டூன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி டூ இம் டூம். இதை நம்ம வந்து டாம் அப்படின்னு படிச்சிடக்கூடாது, டோம் அப்படின்னு படிச்சிடக்கூடாது. இதோட ப்ரொனன்சியேஷன் டூம். இந்த வார்த்தை ஊம். ஸோ இந்த ரெண்டு வார்த்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த வார்த்தை எப்படி படிக்கலாம் படிச்சு பாருங்க. ட்ரை பண்ணீங்களா? கரெக்டாக படிச்சிங்களா? இல்லு ஆ ல இம் லேம். இஜ்ஜு ஆ ஜ இம் ஜாம். பி சைலண்ட். அடுத்தது பார்க்கலாமா? இப்போ எம் அண்ட் பி கடைசியில் வர்றப்போ தான் பி சைலண்ட். இந்த மாதிரி இஆர் ஐஎன்ஜி ஏதாவது சேர்க்குறப்போ சில இடங்கள்ல அதோடைய சவுண்டு திரும்ப வந்துடும். இப்போ இதை எப்படி படிக்கிறது? இன்னு ஆ ந இம் நம் பு நம்ப் அர் நம்பர். இது பாருங்க, இஸ்ஸு ஈசி. சில இடங்கள்ல ஐக்கு பதிலாக ஒய் யூஸ் பண்ணுவோம்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் இது. இஸ்ஸு ஈசி இம் சிம் பு சிம்ப் ஆ சிம்பா இல் சிம்பல். அ இம் அம் பு அம்ப். இர்ரு ஏ ரே அம்ப்ர. இல் அம்ப்ரல் ஆ அம்ப்ரெல்லா. ஆ இம் ஆம். பியும் ஐயும் சேர்ந்து பாருங்க, இப்பு இ பி. அப்போ ஆம் பி. TION நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதோடைய சவுண்டு ஷன். அப்போ ஆம்பிஷன். ஆம்பிஷன். இப்போ ERINC சேர்க்குறப்பெல்லாம் அதோடைய சவுண்டு திரும்ப வந்துரும்னு சொன்னோம். எல்லா வார்த்தைகள்லையும் இல்லை, ஒரு சில வார்த்தைகள்ல அது மாதிரி வராது. ஸோ இது கொஞ்சம் ட்ரிக்கி தான். பட் நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். சில விஷயங்களை நம்ம ஞாபகம் வச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ இந்த வார்த்தையை நம்ம வந்து காமனாக நிறைய பேர் இதை பிளம்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அது தப்பு. இந்த இடத்துல பி சைலண்ட் தான். இப்பு இல் பில் அ ப்ள இம் ப்ளம் அர் ப்ளமர் அப்படி தான் சொல்லணும். ப்ளமர். அதே மாதிரி தான் இதில் இஆருக்கு பதில் ஐஎன்ஜி சேர்த்து சொல்லியிருக்கோம் பாருங்க. இது வரைக்கும் ப்ளம் இங் ப்ளம்பிங் அப்படின்னு தான் சொல்லணும்.
பிளம்பிங்னு சொல்லக்கூடாது. இப்போ அடுத்தது வேற எப்போ பி சைலண்டா இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். பியும் டீயும் காம்பினேஷனா வர்றப்போ, பி பக்கத்துல டி வர்றப்போ. பொதுவாவே இது எப்போ சைலண்டா இருக்கும் அப்படின்னா, நம்மளால ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கே கஷ்டமா இருக்கும். அது 2த்தையும் சேர்த்து சொல்றது நமக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த இடத்துல நீங்க வந்து ஓகே இது நம்மளால சொல்ல முடியல. அப்ப இது ஏதோ ஒரு எழுத்து சைலண்டா இருக்கு அப்படின்றத நம்மளே புரிஞ்சுக்கலாம். இப்ப இத படிக்கலாம். ஓயூவோட சவுண்ட்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இட், அவு, டவ். இதுல பி சைலண்ட். டவ், இட், டவுட். நீங்க சொல்லி பாருங்களேன். டப்ட் சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு பாருங்க. டவுட் அந்த பியையும் இட்டையும் சேர்த்து அந்த மத்த எழுத்துக்களோட சவுண்டோட சேர்க்கிறப்ப நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்பவே நமக்கு தெரியும் ஓகே இது வந்து பி சைலண்ட் அப்படின்றது. ஸோ இதை நம்ம டவுட் அப்படின்னு படிப்போம். அதே மாதிரி தான் இதுவும் டெப்ட் இல்ல. இட், ஏ, டே, இட், டெட் அவ்வளோதான். இஸ், அ, ச, இட், சட், இல், சட்டில். கடைசியில் வர்ற இ எப்போவுமே சைலண்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ இதை எப்படி படிக்கணும்? சட்டில். இப்போ இந்த வார்த்தையில பார்த்தீங்களான்னா நம்ம வந்து ஓஆர் சேர்த்துருக்கோம். அப்போவும் நம்ம இந்த பி வந்து சைலண்ட் தான். இதை நம்ம டெட்டர், டெட் ஆர் டெட்டர் அப்படி தான் படிப்போம். டெப்டர் இல்லை. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது லெட்டர் பி எப்பெல்லாம் சைலண்டா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம பி அண்ட் டி பக்கத்துல பக்கத்துல வர்றப்போ பி சைலண்ட்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி பியும் டியும் பக்கத்துல பக்கத்துல வர்றப்போ அதுலேயும் ஸ்பெசிஃபிக்கா அட் த எண்ட் ஆஃப் த வேர்டு ஒரு வார்த்தையுடைய கடைசியில் வர்றப்போ அது வந்து சைலண்ட். பி வந்து சைலண்ட். இப்போ இந்த வார்த்தையை படிக்கலாம். ரொம்ப காமனாக இந்த வார்த்தையை நம்ம ரெசிப்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த பி சைலண்ட். பாருங்க, இரு ஏ ரே. அந்த ஐஇ அண்ட் இஐ இந்த காம்பினேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இ சவுண்டை கொடுக்கும். அதே மாதிரி இப்போ தான் சொன்னோம் சி பக்கத்தில் இஐ ஒய் இதெல்லாம் ஏதாவது ஒன்று வந்தாலே அதோடைய சவுண்ட் வந்து சாஃப்ட் ஆகி இஸ்ஸுன்னு ஆகிடும். அப்போ இது இஸ்ஸு இ சி. இர்ஏ ரே சி. பி வந்து சைலண்ட். கடைசியில் இருக்க இட்டை மட்டும்தான் நம்ம சொல்லணும். அப்போ இதோட ப்ரொனன்சியேஷன் ரெசிட். ரெசிட். இப்போ வார்த்தையோடைய ஆரம்பத்தில் அட் த பிகினிங் நிறைய வார்த்தைகள் கிரீக் வார்த்தைகள் அது அப்படியே இங்கிலீஷில் அப்படியே வந்துருச்சு. அதுலேயும் குறிப்பாக இது வந்து ஒரு சாதாரண ஒரு வேர்டு இல்லை. இது வந்து ஒருத்தருடைய பேர். ரொம்ப ஒரு ஃபேமஸ் ஒரு கிரீக் பர்சன். இந்த வார்த்தை எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ பியும் டியும் சேர்ந்து வர்றப்போ பி வந்து சைலண்ட் நம்ம சொல்லிட்டோம். ஸோ அடுத்த எழுத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இட்டு ஆ டா. இல்லையே லே. ஆனால் மற்ற எழுத்துக்களோட அதை சேர்க்கிறப்போ லே டாலே அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். தால அப்படி ல அப்படிங்கிற மாதிரி தான் லைட்டாக தான் அதை சொல்லுவோம். ஸோ அப்போ இது டால. இம்மு இ மீ. எம் ஒய் தனியாக வர்றப்போ தான் மை. இந்த மாதிரி வார்த்தைகளை கடைசியில் வர்றப்போ இது வந்து இ சவுண்டு தான். ஒய்யோடைய சவுண்டு இ தான். அப்போ இம்மு இ மீ. அப்போ டாலமி. டாலமி. இன்னொரு வார்த்தை படிக்கலாமா? இதுவும் ஒரு பேர் தான், ஒரு பேர்டோடைய பேரு. ஸோ பி வந்து சைலண்ட். இட் அ டேர். இர் டார். இம்மு இ மீ. அப்போ டார்மி. இக்கு அ க. டார்மிக. இன் டார்மிகன். டார்மிகன். இப்போ பிடி கடைசியில் இருக்கு. எப்படி படிக்கிறதுன்னு பார்க்கலாம். இக்கு அ கா. இக்கு அ கா. ஆனால் நிறைய இடங்கள்ல சிஓ வந்து மற்ற எழுத்துக்களோட பிளெண்ட் பண்ணுறப்போ அது கொஞ்சம் ஷார்ட் ஆகி க அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துலையும் நம்ம கர்ன் போட்டிருக்கிறது. அதனால தான் பொதுவாக ஓவோடைய சவுண்டு ஆ தான், கா அப்படி தான். பட் சேர்க்குறப்ப அது கொஞ்சம் அப்படி ஷார்ட் ஆகிடும். நம்ம நிறைய தமிழ் வார்த்தைகளே கூட அப்படி சொல்லி சொல்லி மருகிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த மாதிரி மருகிடுச்சுன்ட்டு அந்த மாதிரி இது கொஞ்சம் ஷார்ட் ஆயிடுச்சு ஓவர் த பீரியட். ஸோ இது க. இன் கண். இட்டு ஏ டே.
கண்ட. பாருங்க, கண்டே அப்படி நம்ம சொல்லல. இந்த இடத்துல டேன்னு தான் இருக்கு. பட் நம்ம சொல்றப்ப கண்ட அப்படிதான் நம்ம சொல்லுவோம். கண்டே அப்படின்னு நம்ம சொல்றது இல்ல. ஸோ கண்ட. இம், கண்டம். பி சைலண்ட். அதனால கடைசியில் இட்டுக்கு வந்துட்டோம். கண்டெம்ட். கண்டெம்ட். அடுத்தது படிக்கலாமா? ஈஸி. அ, இட், அட், டே. டீயும் ஈயும் சேர்த்தா டேன்னு வரும். சொல்றப்ப இதை நம்ம வந்து ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம். லைட்டா சொல்லிடுவோம். அப்ப அட்ட. இம், அட்டம். பி சைலண்ட். அதனால அட்டெம்ப்ட். இந்த வார்த்தையை நீங்களே கூட ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இருப்பர் ஆ, ப்ரா, இம், ப்ராம்ப்ட். ப்ராம்ப்ட். இந்த வார்த்தையை படிக்கலாமா? இஸ், அ, ச, இம், சம். பியும் டியும் சேர்ந்து வந்திருக்கு பாருங்க. வார்த்தையோட நடுவில் கூட வந்திருக்கு. அப்பயும் நம்ம பி சொல்றது இல்லை. இப்போ சம். டியும் யூவும் சேர்ந்ததானா அதை நம்ம டூ இல்லை சூன்னு சொல்லுவோம். அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்க்கலாம் நீங்க. அப்போ இது சம்சூ. ஓயூஎஸ்னா அஸ். இப்போ சம்சுவஸ். சம்சுவஸ். இந்த வார்த்தையை படிக்கலாமா? அ, இஸ், அஸ். இஸ், அ சேர்த்து பாருங்க. அது ரெண்டையும் பிளெண்ட் பண்ணிடுங்க. அப்ப இஸ், அஸ். இப்ப அச. இம், அசம். பி சைலண்ட். டிஐஓஎன் ஷன். அப்ப அசம்ஷன். அசம்ஷன். இந்த வார்த்தை ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு வார்த்தை. இது எப்படி படிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுல வந்து பி சைலண்ட் மட்டும் இல்லை, இந்த இம்மையும் நம்ம இன்னுன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். கொஞ்சம் டிஃப்ரெண்டான வார்த்தை தான் இது. ஸோ இக்கு அ கா. பட் சேர்க்கிறப்போ அது வந்து கன்னு கொஞ்சம் ஷார்ட் ஆகிடும், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி. இந்த இம்மை நம்ம வந்து இம்முன்னு சொல்றதில்ல. இந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும் இன்னுனே சொல்லுவோம். அதனால இது கன். பி சைலண்ட். அடுத்தது இட்டு தான். அப்போ கண்ட். இதை வந்து இரு ஓ ரோ. கண்ட்ரோலர். கண்ட்ரோலர் அப்படி படிப்போம். கண்ட்ரோலர் இல்லை, கண்ட்ரோலர். கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபினான்ஸ் அதில் வந்து ஒரு ஹையர் அஃபீஷியல், அவங்கள தான் வந்து கண்ட்ரோலர் அப்படி சொல்கிறோம் இந்த ஸ்பெல்லிங்கில். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வார்த்தைகளை. நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்களே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்க. ஏ, இம், எம், இட், இ, டி, எம், டி, பி சைலண்ட். ஏ, இக்ஸ், எக்ஸ், ஏ, எக்ஸ, எக்ஸ அப்படி சொல்லுங்க. எக்ஸ. இம், எக்ஸம், எக்ஸம்ட். இப்போ இதே வார்த்தை கூட தான் பின்னாடி ஷன்னு வருது. ஸோ ஏ, இக்ஸ், எக்ஸ், ஏ, எக்ஸ, இம், எக்ஸம், ஷன், எக்ஸம்ஷன். இந்த வார்த்தையை நம்ம படிக்கலாம். பொதுவாக நம்ம நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கோம், டிஇ, ஆர்இ எல்லாம் வர்றப்போ இங்கே ஒரு வவல் வந்து அதை உடனே ரீ, டி அப்படியே ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து இரு, இ, ரி, ரீ. இடு, ஏ, டே. அப்போ ரிட. இம், ரிடம். பி சைலண்ட். டிஐஓஎனா ஷன். அப்போ ரிடம்ஷன். ரிடம்ஷன். பாருங்க, உங்களுக்கு சவுண்டு தெரிஞ்சதானா? நிறைய புது வார்த்தைகள், பெரிய வார்த்தைகளை கூட நீங்க ஈஸியா பிளெண்ட் பண்ணிடலாம். அடுத்தது, இந்த பி வேற எப்போ சைலண்டா இருக்கும் அப்படின்னா, பி அண்ட் எஸ் இந்த காம்பினேஷன் வர்றப்போ நம்ம பியை ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். அதுலேயும் குறிப்பா பிகினிங்ல, ஒரு வேர்டோடைய பிகினிங்ல. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, பி அண்ட் எஸ் பிகினிங்ல, ஒரு வார்த்தையோடைய தொடக்கத்தில் இருக்கிறப்ப தான். அப்பதான் இது வந்து சொல்றது கஷ்டமா இருக்கும். இப்பயும் இசையும் சேர்த்து ஒரு வவலோட கம்பைன் பண்றப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதை ப்ரொனவுன்ஸ் பண்றது. ஸோ அதுதான் நீங்க மெயினா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இப்போ இந்த வார்த்தையை எடுத்துக்கலாம். இதில் பி சைலண்ட். பி அண்ட் எஸ் வார்த்தையோட தொடக்கத்தில் இருக்கு பாருங்க, பி சைலண்ட். அடுத்தது எஸ்இயு. இது ரெண்டுத்தையும், இது மூணையும் நம்ம வந்து ஒரு காம்பினேஷன் எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னா 2 வவல்ஸ் வந்ததானா அதுக்கு ஒரு சவுண்டு தான் இருக்கும். இதை நம்ம எப்படி படிப்போம்? இ யூ வந்ததுன்னா அதோடைய சவுண்டு யூ.
அப்போ இஸ்ஸு யூ சு. ஓ கடைசியாக வந்து அதோடைய சவுண்டு ஓவே தான். அப்போ இடு ஓ டோ. அப்போ சூடோ. இதை நம்ம எப்படி படிக்கணும்? சூடோ. இந்த வார்த்தையை நம்ம படிக்கலாம். ஸோ பி சைலண்ட். சிஹெச்ன்றது ஒரு காம்பினேஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே கடைசியாக ஒரு வவல் இருக்கு இல்லையா, அதனால இந்த ஒய்யை நம்ம வந்து ஐன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், ஒய் வந்து ஒரு செமி வவல். பல இடங்களில் ஐக்கு பதிலாக ஒய்யை யூஸ் பண்ணுவோம். ஐ மாதிரி அதை ஆக்ட் பண்ணும். ஸோ ஒரு வவல், ஒரு கான்சனண்ட்டுக்கு அப்புறம் இன்னொரு வவல் வந்ததானா இதோட பேரை சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இதை வந்து ஒய்ன்னு சொல்கிறதுல ஐ அப்படின்னே நம்ம சொல்லணும். அண்டு சிஹெச் 2 எழுத்து இருக்கே அப்படி உங்களுக்கு தோணும். சிஹெச்ன்றது எப்போவுமே ஒரு காம்பினேஷன், ஞாபகம் இருக்கட்டும். அண்ட் சிஹெச்சை நம்ம வந்து எப்போவுமே இது வரைக்கும் இச்சுன்னு தான் சொல்லியிருக்கோம். அந்த சிஹெச்க்கு இன்னொரு சவுண்டு கூட இருக்குது, இக்குன்ற சவுண்டு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ பார்க்கலாம். இந்த இடத்துல அதோடைய சவுண்டு இக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஹெச் ரெண்டுத்தையும் சேர்த்து இக்கு. ஸோ இது இஸ்ஸு ஐ சை இக். சைக் ஓ, சைக்கோ. அடுத்தது பார்க்கலாமா? இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாத்துலேயுமே இதை வந்து நம்ம இக்குன்னு தான் சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த வார்த்தையை பாருங்க, பி சைலண்ட். இங்கே கூட ஒரு வவல் இருக்கு பாருங்க, அதனால இது இஸ்ஸு ஐ சை. சிஹெச்சை வந்து இக்கு. இக்கு இ கி. அப்போ சைக்கி இக். சைக்கிக். சைக்கிக். இதை ட்ரை பண்ணலாமா? இங்கே வவல் இருக்கா, அப்போ இது ஐ. அப்போ இஸ்ஸு ஐ சை. சிஹெச்னா இக்கு ஆ கா, சைக்கா. இல்லு ஆனா லா, சைக்கால. ஜி பக்கத்தில் ஐ ஒய் இ எல்லாம் வந்தால் ஜி சாஃப்ட் ஐ இஜ்ஜுன்னு ஆயிடும்னு சொல்லியிருக்கோம். அப்போ இது இஜ்ஜு இ ஜி. சைக்காலஜி. சைக்காலஜி. அடுத்ததா எப்போ பி சைலண்டாக இருக்கும் அப்படின்னா, பியும் எண்ணும் ஒரு வார்த்தையோடைய பிகினிங்கில் வர்றப்போ. பி அண்ட் என் ரெண்டும் சேர்ந்தாப்புல வந்ததானா பி சைலண்ட். வார்த்தைகள் பார்க்கலாமா? இந்த வார்த்தை எப்படி படிக்கிறது? பி சைலண்ட். எண்ணிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கேயும் அந்த இ யூ இருக்கு பாருங்க, யூனே சொல்லுவோம். இன்னு யூ நியூ. அடுத்தது இம்மு ஓ மோ. ஏன்னா இங்கே வவல் இருக்கிறதுனால இது ஓவாயிடுச்சு. அப்போ நிமோ. என்ஐ இன்னு இ நீ, நிமோனி. ஆ. இந்த கடைசியில் இருக்க இந்த ஆ வந்து இதோட சேர்றப்போ நீ ஆ நியா அப்படின்னு வந்துடும் இல்லையா? அப்போ நிமோனியா. நீங்கள் வந்து இன்னும் யூ நிமோனியான்னு சொன்னாலும் சரி, நிமோனியான்னு சொன்னாலும் சரி. ஏன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷில் நியூ அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, அமெரிக்கன் இங்கிலீஷில் நூ அப்படின்னே ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. நிமோனியா அப்படி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எப்படி வேணால் சொல்லுங்கள். அடுத்த வார்த்தை அதே மாதிரி இருக்கு பாருங்க, பி அண்டு என் இருக்கு, பி சைலண்ட். அப்போ இன்னு யூ நியூ. இம்மு ஆ மே, நிமே. டி இக், நிமேட்டிக். நிமேட்டிக். பி சைலண்ட் இந்த வார்த்தையிலையும். அப்போ இன்னு யூ நியூ. இம்மு ஆ மே, அப்போ நிமே. டி ஓனா டா, அப்போ நிமோட்டா. எல் ஓனா லா, அப்போ நிமோட்டால. ஜி ஒய், ஒய் வந்துட்டதுனால இது இஜ்ஜின்னு ஆயிடுச்சு. அப்போ இது ஜி, அப்போ நிமோட்டாலஜி. நிமோட்டாலஜி. ஸோ எவ்வளோ ஈஸியாக இருந்தது இல்லையா? ஸோ எதெல்லாம் சைலண்ட்டு நமக்கு தெரிஞ்சிச்சானா நம்ம வந்து ஈஸியாகவே படிச்சிடலாம். இப்போ இந்த சென்டென்சஸில் நீங்கள் படிக்க ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு படிங்க. கரெக்டாக படிச்சிங்களான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிடலாமா? ஸோ த lamb is sleeping. I kept the receipt. Be silent. She is studying psychology. Be silent இங்க. He had pneumonia last year. கரெக்டாக படிச்சிங்களா? நிறைய தடவை ரிப்பீட்டடாக படித்து பாருங்கள், ஈஸியாகவே படிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நாம் பி அண்டு பி ஒரு வேர்டில் வர்றப்போ எப்போல்லாம் அது சைலண்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்.